அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எல்லா ஊர்லேயும் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய செஞ்சு இந்த மழை நல்ல மழையாக நம்மளுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அந்த வேளையில் நம்ம வீட்டில் என்ன லன்ச்சுன்னு இப்போ பார்க்கலாமா? மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் செய்ய போகிறோம். மீன் வறுவலுக்கு மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் சால்ட், நம்மளுடைய TN50 மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை ஆட் பண்ணியிருக்கோம். இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணால் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது. அடுத்து மீன் குழம்புக்கு ஒரு வானிலையில் நல்லெண்ணெய் ஊற்றி, நாங்கள் எப்போதுமே வெங்காயம் தக்காளி மிக்சியில் அரைச்சிட்டு தான் மீன் குழம்புக்கு சேர்ப்போம். அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் புளி தண்ணி தேவையான அளவு கரைச்சிட்டு அதில் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், நம்மளுடைய TN50 மசாலாவோட மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறோம். இது சேர்த்துக்கிட்டாலே வேறு எந்த மசாலாவும் போட வேணாம். அப்புறம் அந்த சட்டியில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறோம். கிளறிட்டு வெண்டைக்காய் வெந்தவுடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துடணும். நாங்கள் மாங்காவும் மீன் குழம்புல ஆட் பண்ணியிருக்கோம். மாங்காய் ஆட் பண்ணும்போது மீன் குழம்பு தனி சுவையாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை அதில் சேர்த்துட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கிறதுக்கப்புறம் மாங்காவை ஆட் பண்ணிக்கணும். மாங்காய் வெந்தோடனே நம்ம குழம்ப இறக்கி வச்சிடலாம். ரெடி ஆகிடும். சைட் பை சைடு மீன் வறுவலுக்கும் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். மீன் வறுவலுக்கு எப்போதும் நாங்கள் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணுவோம். ட்ரை பண்ணி